இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னா காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நடக்கும். காலையிலே வந்து ஒரு 5 மணியிலிருந்து ஒரு 9-10 மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். நிறைய வந்து கைக்கர மாடுங்க, சென மாடுங்க இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க. அப்படியே வந்து என்ன ரேட்டுக்கெலாம் வந்து போயிட்டு இருக்குது, அப்படியே வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடியோஸில் வந்து பார்ப்போம் வாங்க. யாராச்சும் வந்து புதுசாக வந்து பார்த்துட்டு வந்து மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும். இங்கே வந்து மாடு கண்ணோடு வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன பாலுன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். நான் எவ்வளோனாக்கா இருக்க பால்? 9 லிட்ரு. இல்லை எத்தனாவது ஈத்துனா இது? 2வது ஈத்து தான். பல்லுனா என்ன பொட்டக்கண்ணா இல்லை காலக்கண்ணா? காலக்கண்ணு தான். சரி சரி. என்ன ரேட்ண்ணா சொல்கிறீங்க? 45 சொல்கிறீங்க. என்ன உங்கள் பேர்ண்ணா? அசோக். சரி சரி. என்ன வியாபாரிங்களா இல்லை சொந்த உங்களுதே வேணா? வீட்டு மாடு தான். சரி சரி. பால் எவ்வளோ கறக்க 2 நேரம் சேர்த்து? 5 நாளும் 9 லிட்டரு 2 நேரம். சரி சரி. கடைசியாக என்ன ரேட் வந்து நான் கொடுப்பீங்க? இது 40 ரூபா கம்மி இல்லை, 40 ரூபா தான் கொடுப்பீங்க. ஸோ 40 ரூபா வந்தால் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது மாடு. 2வது ஈத்து சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒரு கைக்கார மாடு வந்து இருக்குது. மாடு கண்ணோடு வந்து இருக்குது. நான் எவ்வளோனாக்க இருக்குது பால்? 10 லிட்ரு. ஏன்னா எத்தனாவது ஈத்துனா? 2வது ஈத்து தான். என்ன காலக்கண்ணா பொட்டக்கண்ணா? காலக்கண்ணு தான். என்ன பல் 6 பல் போட்டுச்சு. சரி சரி. எந்த ஒரு மாடுண்ணா? பொம்படி. என்ன சொந்த உங்களுதேவா இல்லை வியாபாரமாண்ணா? இது சொந்த மாடு தான். சரி. உங்கள் பேர்ண்ணா? முருகன். சரி சரி. எவ்வளோனாக்கா இருக்குது பால் 2 நேரம் சேர்த்து? 10 லிட்ரு தாராளமாக இருக்குது. சரி சரி. ஸோ 2 நேரம் சேர்த்து வந்து 10 லிட்ரு பால். என்ன ரேட்ண்ணா சொல்கிறீங்க? இது 35 சொல்கிறீங்க. சரி சரி. ஸோ 35 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது மாடு. 2வது ஈத்து தான். கொஞ்சம் நல்லா வந்து இலசாக தெரியுது மாடு வந்து பார்க்க. 6 பல். ஆனால் நிறைய வந்து கைக்கார மாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. மாடு கண்ணோட சேர்த்தி. ஸோ இந்த சந்தையில் வந்து நிறைய வந்து கைக்கார மாடு, சென மாடு எக்கச்சக்கமாக வந்து இருக்கும். ஒரு பெஸ்ட்டான ஒரு சந்தை தான் இது. வந்து தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம். $33 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பால் எவ்வளோ இருக்கு? பால் எவ்வளோ? 12. 37 சரியாக இருக்குது பல். 12 லிட்டரு பால். ஸோ 37 வந்து சொல்கிறாங்கன்னா பேசுனா வந்து முன்ன பண்ண வந்து கொடுப்பாங்க. போய் கேட்டேன். 70 ரூபா 15 லிட்டரு பால் இருக்கான். ஸோ 70,000 வந்து போகுமான்னு தெரியல. 15 லிட்டரு பால்.
இது வந்து மாடு கண்ணோடு வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பெரிய மடியை வந்து வச்சுருக்கு. எவ்வளோண்ணா இருக்கு பால்? பால் 13. எல்லாம் எத்தனை ஈத்துனா? ரெண்டாவது ஈத்து. என்ன ரேட்ண்ணா சொல்கிறீங்க இது? 47,000. 40. பொட்டக்கண்ணா இல்லை காலக்கண்ணா? காலக்கண்ணு தான். ஸோ கைக்கற மாடுன்னு வந்து பொறுத்துட்டிங்கன்னா நல்லா வந்து பால் கறக்கிற மாதிரி வந்து இருந்தால் ஒரு 50குள்ளே நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ அதே வந்து ஒரு 10 லிட்டரு ஒரு 7 லிட்டருனா ஒரு 25-30க்கு நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ மாடு எந்த அளவுக்கு இலசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரேட் வந்து போயிட்டு இருக்குது. நான் ஒரு 4 பல் 6 பல்லுனா ஒரு 35-40 வந்து பொதுவே வந்து ஒரு கடை போட்டது. ஸோ ஒரு 4 ஈத்து 5 ஈத்துனா ஒரு 25-30 வந்து வாங்கிட்டு போகலாம் நீங்கள். இதுங்களை வந்து கைக்கற மாடு சென மாடு வந்து வச்சுட்டு இருக்காங்க. இதுங்கெல்லாம் வந்து நல்லா வந்து கறவத்திறன் வந்து இருக்கக்கூடிய மாடுங்க. 2வது ஈத்து 3வது ஈத்து முதல் ஈத்து இதுங்கெல்லாம் எல்லாம் வாங்கி வந்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க வண்டிக்கிட்ட. ஸோ நிறைய வந்து வாங்கிட்டு போவாங்க இங்கேருந்து நல்ல நல்ல மாடுங்களாம். இதுங்கெல்லாம் வந்து ஒரு 70,000க்கு மேலே தான். 70லேருந்து 1-20. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ணுவாங்க. நிறைய வந்து சென மாடுங்க வந்து இருக்கும் இந்த சைடு. ஒரு கோழி என்ன பல்லுண்ணா மாடுங்க? என்ன என்ன பல்லுண்ணா? பல்லு 2 நல்லா 2. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 பல்லு மாடுங்க. அதெல்லாம் வந்து பெரிய மாடுங்களாம் வந்து இருக்குது. எல்லாம் எத்தனை ஈத்துங்கண்ணா இது? எல்லாம் தலசம் தான். எல்லாம் எந்த ஒரு மாடு இது? சரி சரி. எல்லாம் சொந்தம் உங்களுதேவா இல்லை வியாபாரிங்களா? வியாபாரிங்க. என்ன ரேட்லண்ணா இருக்குது? இதெல்லாம் 1 லட்சத்துக்கு மேலே இருக்குது. எல்லாம் 1 லட்சத்துக்கு மேலே தான். இது 70. இது என்ன வேணா ரேட் வருது? இது 110. 110. எல்லாம் தலசங்கன்னு எல்லாம் 2 பல்லு. ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 70, 110 இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது ரேட்டுங்க. எல்லாம் வந்து தலசங்கனா தான் 2 ஈத்து. ஸோ 2 பல்லு. ஸோ 2 ஈத்து கிடையாது 2 பல்லு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென மாடுங்களாம் அதிக ரேட்டு தான். இன்னும் நல்லா வந்து ஹெவியாக இருக்குது மாடுங்க. இதுங்க கூட பாருங்கள். சென மாடு வந்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அதிக ரேட்டு தான் வந்து இருக்கும். 70,000க்கு மேலே தான் சென மாடு பொறுத்த வரைக்கும். எல்லாம் என்ன பல்லுண்ணா? எல்லாம் 2 பல்லு தான். எல்லாம் இப்போ முதலீத்து. எல்லாம் எத்தனை மாதம் ஆயிருக்கு சனிங்க? இது 9 மாதம் ஆயிடுச்சு. இது 8 மாதம் ஆயிருக்கு. எல்லாம் எந்த ஊர் மாடுனா? இதே ஊர் தான். இன்னும் உங்கள் பேர்ண்ணா? உங்கள் பேர்? கந்தன். என்ன வியாபாரிங்களாண்ணா? வியாபாரி. சரி சரி. எல்லாம் என்ன ரேட்ண்ணா வருது இதுங்க? 1 லட்ச ரூபா வரும். ஸோ பேசினா கொண்டு போய் கொடுப்பீங்க அது. இது 90. ஸோ பேசினா எதை முன்ன பண்ண ஆகும். சரி சரிண்ணா. ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 190 இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பேசினா வந்து குறைச்சி வந்து வாங்கிட்டு போகலாம். இந்த பக்கம் வந்து எல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல.
எல்லாம் வந்து கைக்கற மாடு சென மாடு இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கட்டி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. எக்கச்சக்கமான மாடுங்க வந்து கொண்டு வரவங்க சந்தைக்கு, இந்த சந்தை ஒரு சந்தைக்கு மட்டும். ஸோ நேரில் வந்து வாங்க, கண்டிப்பாக வந்து முன்ன பின்ன வந்து பேசி வந்து வாங்கலாம். சென மாடுன்னு பொறுத்துட்டிங்கன்னா 70,000க்கு மேலே தான், அது கம்மியாக வந்தால் கண்டிப்பாக வந்து இல்லை. நான் கேட்குற மாடு ஃபுல்லாக வந்து 80, 90, 1 10 சொல்கிறாங்க. ஸோ அதை பேசுனுங்களா ஏதோ ஒரு 10, 15,000 வந்து குறைக்கலாம், அவ்வளோதான். இந்த சைடு பார்க்குறது எல்லாம் வந்து சென மாடுங்க தான். சரி, ஓகே, இந்த வீடியோஸ் வந்து இதை வந்து முடிச்சுப்போம். ஜெர்சி மாடுங்கன்னு பொறுத்துட்டிங்களா ஒரு 50, 60க்கு வந்து சென மாடு வந்து வாங்கலாம். ஸோ அங்கே வந்து பார்த்துட்டு பாருங்கள், அது வந்து 65 வந்து சொல்லிட்டு இருக்காங்க சென மாடு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு வந்து சென மாடு ரேட் வந்து கேட்டுருப்போம், கைக்காட மாடு ரேட் வந்து கேட்டுருப்போம். ஸோ அதில் வந்து ஏதோ முன்ன பொண்ணு வந்து பேசினா வந்து ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.